வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு தெரியாமல் வச்சுட்டு இவங்களுடைய இன்னொரு பிள்ளையான பீஷ்மரை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். அவர் சத்திய பிரமாணம் பண்ணிட்டார். அவர் சத்தியம் பண்ணிட்டார். அவங்க அப்பா பேரில் சத்தியம் பண்ணதுனால அதை பண்ண மாட்டார். பிரம்மச்சரியாகவே இருக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அந்த சத்தியவதிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது. அவர் தான் வியாச முனிவர். அந்த வியாசரை கூப்பிட்டு வந்து 2 பேருக்கும் குழந்தை கொடுக்க சொல்கிறாங்க. அவரை முனிவரை குழந்தை கொடுக்க சொல்கிறேன்னும் போது அவங்க பேசுகிறாங்க. முனிவர்களுக்கு விருப்ப அல்ல, கேட்டதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அதை அந்த சத்திரிய தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து குழந்தை கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட பிறந்த குழந்தைங்க தான் பாண்டு. இன்னொரு 2வது குழந்தை பாண்டு.